ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உயிரியலில் இருக்கிற முக்கியமான கொஸ்டினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, செல் பகுப்படைதலில் முக்கிய பங்கு வகிப்பது எது? செல் பகுப்படைதலில் முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சென்ட்ரோசோம். ஆப்ஷன் ஏ சென்ட்ரோசோம். இரண்டாவது கொஸ்டின், மரபு பண்புகளை கடத்துதலில் முக்கிய பங்கு வகிப்பது எது? மரபு பண்புகளை கடத்துதலில் முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னா டிஎன்ஏ தான் முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்த கொஸ்டின், செல்லின் உள் அழுத்தத்தை நிலைநிறுத்தும் பணியை செய்வது எது? செல்லின் உள் அழுத்தத்தை நிலைநிறுத்தும் பணியை செய்வது ஆப்ஷன் பி நுண்குமிழ்கள். ஆப்ஷன் பி நுண்குமிழ்கள். அடுத்தது, தாவரங்களில் உணவுப் பொருட்களை கடத்தும் பணியை செய்வது. தாவரங்களில் உணவுப் பொருட்களை கடத்தும் பணியை செய்வது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சைலம். ஆப்ஷன் ஏ சைலம். அடுத்த கொஸ்டின், பாலை தாவரமான சப்பாத்தி கல்லியில் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் பகுதி எது? பாலை தாவரமான சப்பாத்தி கல்லியில் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் பி இலைத்தொழில் தண்டு. அதில் தான் நடக்குது. அடுத்த கொஸ்டின், மரபு வழி பண்புகளை கடத்துதல் மற்றும் திடீர் மாற்றம் ஆகியவற்றில் முக்கிய பங்கு ஏற்பவை எவை? மரபு வழி பண்புகளை கடத்துதல் மற்றும் திடீர் மாற்றம் ஆகியவற்றில் முக்கிய பங்கு ஏற்பவை எவை அப்படின்னா ஆப்ஷன் ஏ குரோமோசோம்கள். ஆப்ஷன் ஏ குரோமோசோம். அடுத்தது, ஆர்என்ஏ எத்தனை வகைகளில் காணப்படுகிறது? ஆர்என்ஏ எத்தனை வகைகளில் காணப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி 3. அடுத்தது, மனித குரோமோசோம் எண்ணிக்கை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 46. அடுத்தது, மரபு செய்தி அலகுகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. மரபு செய்தி அலகுகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கோடான்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது, நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்களின் மரபு பொருளின் பகுதியாக உள்ளது எது? நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்களின் மரபு பொருளின் பகுதியாக உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் சி நிஃப் ஜீன்கள். ஆப்ஷன் சி நிஃப் ஜீன்கள். அடுத்தது, இன்சுலின் என்பது என்ன? இன்சுலின் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி சிகிச்சைக்கான பொருள். அடுத்தது, மனித உடலில் உள்ள மிகப்பெரிய சுரப்பி எது? மனித உடலில் உள்ள மிகப்பெரிய சுரப்பி எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கல்லீரல். கைகளை மடக்குதல் மற்றும் வைத்தல் போன்ற செயல்களுக்கு, அதாவது மடக்கி வைத்தல் போன்ற செயல்களுக்கு பயன்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் பி பைசெப்ஸ் அப்படிங்கிறது தான் பயன்படுது. ஆப்ஷன் பி. அடுத்தது, நரம்பு மண்டலத்தின் செயலலகு. நரம்பு மண்டலத்தின் செயலலகு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ நியூரான். அடுத்தது, பெருமூளையின் அடிப்புறத்தில் உள்ள ஹைப்போதாலமஸின் நுனியில் உள்ள சுரப்பி. பெருமூளையின் அடிப்புறத்தில் உள்ள ஹைப்போதாலமஸின் நுனியில் உள்ள சுரப்பி எது அப்படின்னா ஆப்ஷன் டி பிட்யூட்டரி சுரப்பி. பிட்யூட்டரி சுரப்பி. இதயத்தில் இருந்து இரத்தத்தை எடுத்து செல்லும் உறுப்பு எது? இதயத்தில் இருந்து இரத்தத்தை எடுத்து செல்லும் உறுப்பு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தமனிகள். ஆப்ஷன் ஏ தமனிகள். அடுத்தது, இதயத்தை நோக்கி இரத்தத்தை எடுத்து செல்லும் உறுப்பு எது? இதயத்தை நோக்கி இரத்தத்தை எடுத்து செல்லும் உறுப்பு எது அப்படின்னா ஆப்ஷன் பி சிரைகள். அடுத்தது, மனிதனில் காணப்படும் தண்டுவட நரம்புகள் எண்ணிக்கை எத்தனை? மனிதனில் காணப்படும் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் ஏ 31 இணைகள். அடுத்தது, உமிழ்நீரில் உள்ள நொதிப்பொருள் என்ன? உமிழ்நீரில் உள்ள நொதிப்பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ
டயலின் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ டயலின். அடுத்து இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யார்? இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் ஹார்வி அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடுத்தது வந்து பிளாக் ஸ்பாட்டில் வந்து ஆன்லைன் குவிஸ் வீடியோ அதாவது கொஸ்டின் போடலான்னு இருக்கேன். உங்கள் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் வேணும் வேணாம் அப்படின்ட்டு. பிளாக் ஸ்பாட்டில் ஆன்லைன் குவிஸ் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு பாலிட்டி அண்டு கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரி எல்லா வீடியோக்களும் போடலான் இருக்கேன். வீடியோக்கள் கிடையாது, நம்ம பிடிஎஃபாக போட்டு ஆன்லைன் குவிஸ் உங்களோட நீங்கள் ஒரு மாடல் எக்ஸாம் மாரி அட்டன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம் டைப்பில் போடலான் இருக்கேன். ஸோ உங்களோட கருத்துக்களை பொறுத்து தான் நான் ஆரம்பிக்கிறதா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.